ஹலோ, வெல்கம் பேக் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் தாரிஷாம். இன்னைக்கு டிபெட்டியன் கியூசின்லேருந்து வந்த மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அண்ட் இது வந்து பேசிக்கான ஸ்டீம்டு மோமோஸ். இது செய்கிறதுக்கு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ இது எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாவை நறுக்கிட்டு முட்டைகோஸும் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். மோமோஸோட சட்னிக்காக தக்காளியை எக்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாவை நான் ஒரு 15 மினிட்ஸாக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். மோமோஸோட ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேபேஜை சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனால் போதும். அப்புறம் இதோட ஸ்டஃபிங் எல்லாமே நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சேர்த்துக்கலாம். பன்னீர் வேணும்னா பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். மோமோஸோட மாவு பிசையறதுக்காக 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மைதாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா பாருங்க, இவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. மோமோஸோட சட்னிக்காக நல்லா குக்காக இருக்க தக்காளியில் தோல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு தக்காளிக்கு 4 காஞ்ச மிளகாய். அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சட்னிக்காக ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 பல் பூண்டை வந்து நல்ல பொடியாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் இதையும் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறணும். நம்ம ஆல்ரெடி தக்காளிலையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்க்குறோம், ஸோ அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க, அப்புறம் ரொம்ப உப்பாயிட போகுது. இது ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிச்சா போதும். டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். மோமோஸோட மாவை வந்து இப்போ உருட்டிக்கலாம். இந்த மாவை 4 ஈக்குவல் பார்ட்ஸாக நான் பிரிச்சுக்கிறேன்.
பிரிச்சுட்டு அதில் ஒரு பாட்டு மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி வந்து திருப்பி அந்த பாத்திரத்திலே போட்டு மூடி வச்சிடுறேன். மாவு காஞ்சிராமல் இருக்கணும். இப்போ இதை லைட்டாக டஸ்ட் பண்ணி நம்ம சப்பாத்திக்கு எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் வேண்டாம், ரொம்ப திக்காவும் வேண்டாம். ரோல் பண்ணிவிட்டு இதை குக்கி கட்டர் அப்படி இல்லைன்னா ஒரு மூடி வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு மோமோஸோட ஸ்டஃபிங்கை சேர்த்துக்கலாம். மோமோஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக பிகினர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். ஃபோக்கை லைட்டாக மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாவை சுற்றி இது சீஷல் மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கும். 3/4 கப் மாவுக்கு 20 மோமோஸ் வந்திருக்கு. உங்களுக்கு கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ணுறதுக்காக ஒரு கொலாண்டரில் நான் லைட்டாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா இட்லி பிளேட்டில் கூட நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். மோமோஸை செட் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணால் போதும். சுட சுட மோமோஸ் ரெடி ஆகிடும். அது மோமோஸோட சட்னியும் மேனஸோட சர்வ் பண்ணிக்கலாம். மேனஸோட ரெசிபி வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.